ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு வாட்டர் லெவல் சென்சாரை எப்படி ஆர்டினோ கூட சிமுலேட் பண்ணி பார்க்குறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ப்ரோட்டியஸ்ன்ற சிமுலேஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். அதில் நியூ பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ பேஜ் கிரியேட் ஆகும். அதில் நெக்ஸ்ட்டு செட்டப்பில் ஃபினிஷ் கொடுத்துருவோம். ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எம்டி பேஜ் கிரியேட் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது ஃபுல்லாமே நம்ம எந்த காம்பனண்ட் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். லைக் கண்ட்ரோலரு, நமக்கு என்ன வகையான டைப்ஸான சென்சர் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும், அதை போய் டைப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோலர் வந்துடும். அடுத்து வாட்டர் லெவல் சென்சார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வாட்டர் லெவல் சென்சார் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சென்சார் வரும். இதை எடுத்து செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணும்போது இந்த சென்சார் உங்களுக்கு வராது. இதை ப்ரோட்டியஸ் இது எக்ஸ்ட்ராலாக இன்க்ளூட் லைப்ரரி ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, குரோமில் போய்ட்டு வாட்டர் லெவல் சென்சார் லைப்ரரி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை சர்ச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 30 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லிங்க் க்ரியேட் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். இந்த டவுன்லோட் ஆன ஃபைலை நம்ம ப்ரோட்டியஸ் நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இதில் கட் காப்பி அப்படி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரோட்டியஸில் நம்ம சர்ச் பண்ணுற வாட்டர் லெவல் சென்சார் அப்படின்னு சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே ப்ரோட்டியஸில் அந்த சென்சார் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சார் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நாம் அது எங்கே ப்ரோட்டியஸ் நம்ம எந்த ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கோம் டெஸ்க்டாப்பில் அப்படின்னு பார்த்துட்டு அதில் லோக்கல் டெஸ்கில் ப்ரோட்டியஸ்ன்றது இருக்கும். அதில் போய்ட்டு லேப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே போய் பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணி அப்படின்னா நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணும்போதும் ப்ரோட்டியஸில் வாட்டர் லெவல் சென்சார் எடுத்துக்கலாம். அடுத்து பொட்டென்ஷியல் மீட்டர் வேணும். ஏன்னா வேல்யூஸ் வேரி பண்ணுறதுக்கு பொட்டென்ஷியல் மீட்டர் நமக்கு தேவைப்படுது. POTHG அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் மீட்டர் வரும். அந்த பொட்டென்ஷியல் மீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு டெஸ்ட் பின் அப்படின்றதில் நம்ம அதை கனெக்ட் பண்ணிடுறோம். இதுக்கு தேவையான பவர் சப்ளை, கிரவுண்டு அது எல்லாமே சைடில் டெர்மினல் மோட் அப்படின்னு இருக்கும். அதில் எடுத்து பவர் சப்ளை தேவையான பவர் சப்ளையும் கிரவுண்டு பின்ஸில் கிரவுண்டையும் கனெக்ட் பண்ணிடுறோம். பவர் சப்ளை பொட்டென்ஷியல் மீட்டருக்கும் பவர் சப்ளை கொடுக்குறோம். அடுத்து நம்ம இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் எடுக்கணும். ப்ரோட்டியஸில் இருந்து இண்டக்டருக்கு நீங்கள் நார்மலாக இண்டக்டர் சர்ச் பண்ணாலும் வரும், இல்லை 27 அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி 27 UH அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துன இண்டக்டர் வரும். அந்த இண்டக்டர் கனெக்ட் பண்ணும். அடுத்தது கெப்பாசிட்டர் 100U அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டைப் கெப்பாசிட்டர் வரும். அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ S அப்படின்ற பின் தான் சிக்னல் பின்னை டேரெக்டாக நம்ம இண்டக்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டை நம்ம A0வில் கனெக்ட் பண்ணுறோம். ஏன் A0வில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் எந்த கோட் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த பின்னில் தான் நம்ம ப்ரோட்டியஸ்லேயும் கனெக்ட் பண்ணோம். இண்டக்டர் மேலே கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே இன்னொரு எக்ஸ்டர்னல் பின்னாக கிரவுண்டு கனெக்ட் பண்ணிடும். விர்ச்சுவல் தெர்மீட்டர் கனெக்ட் பண்ணோம். அதை 1வது பின்னில் கனெக்ட் பண்ணியா விர்ச்சுவல் தெர்மீட்டர் அப்படின்னா நம்ம எந்த பின் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த பின்னுக்கான ரீடிங்ஸு, சென்சார் ரீடிங்ஸு எல்லாமே விர்ச்சுவல் தெர்மீட்டரில் தான் வரும். இப்போ கோடு பார்க்கலாம். சீரியல் டாட் மானிட்டரை பிகின் பண்ணிட்டு 9600 பார்ட் ரேட் செட் பண்ணிட்டோம். A0 அப்படின்றது இன்புட்டு, சென்சாருக்கான இன்புட்டு. வாட்டர்ன்ற வேரியபிளில் அனலாக் வேல்யூவை ரீட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்ச வேல்யூவை வாட்டர் சீரியல் டாட் பிரிண்ட் அப்படின்ற சீரியல் மானிட்டரில் வாட்டர் அப்படின்றத அதில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் வேல்யூவை. டைம் டிலே 700 மில்லிசெகண்ட் டைம் டிலேயில் நம்ம டைம் டிலே பண்ணி வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படின்னா ஃபைலில் போய்ட்டு டெஸ்க்டாப்பில் கொடுத்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறதுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன் வாட்டர் லெவல் அப்படின்னு போட்டு.
சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் அப்படின்றது அதை கொடுக்கணும். அது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கம்பைல் பண்ணுறது. ப்ரோக்ராம் அப்போ தான் கம்பைல் ஆகி எதாவது சம்திங் எரர் இருக்குது அப்படின்னா அதில் டிடெக்ட் ஆகும். ரைட் சைடு பாட்டம் அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது முடிச்சதுக்கப்புறம் ஸ்கெட்ச் ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு அதை எது கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸா ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு. எக்ஸா ஃபைல் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரோக்ராமில் ப்ரோட்டியஸில் நம்ம எக்ஸா ஃபைல் கோடு அப்லோட் பண்ண முடியும். இது கொடுத்துட்டு இதுவும் எரர் இல்லை. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணிட்டு கோட் அப்லோட் பண்ணோம். அது டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ஃபைலை செலக்ட் பண்ணி நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த இதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் எக்ஸா ஃபைல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுச்சு. நம்ம சேம் இதுக்கும் சென்சாருக்குமே ப்ரோக்ராம் ஃபைல் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுனா நம்ம குரோமில் டவுன்லோட் பண்ண ஃபைலை டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். டவுன்லோட்ஸில் போய் பார்த்து அதில் செலக்ட் பண்ணி அதில் எக்ஸா ஃபைல் இருக்கும். எக்ஸா ஃபைலை க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணணும். அவ்வளோதான், கனெக்ஷன் முடிஞ்சுது. இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு நம்ம சென்சார் ரீடிங் பண்ணுறோம், வாட்டரில் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த சென்சார் மூலிமா நம்ம ரீடிங்ஸை சீரியல் மானிட்டர் மூலிமா பார்த்துக்கலாம். நம்ம பொட்டன்ஷியல் மீட்டர் வேல்யூவை வேரி பண்ண அவுட்புட் காட்டும். அவுட்புட்டில் அந்த வேல்யூ காட்டும். இப்படி தான் நம்ம பேசிக்காக ஒரு வாட்டர் லெவல் மாஸ்டர் சென்சாரை நம்ம ஆர்டினோ கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்குறது. தேங்க்யூ.